பலிபீடங்கள் என்பது ஆடு, கோழி போன்ற உயிர்கள் பலி கொடுக்கும் இடம் இல்லை. நம் மனதில் உள்ள மோசமான குணங்களையும் எண்ணங்களையும் பலியிடும் இடம். அனைத்து ஆலயங்களிலும் கொடிமரத்துக்கு அடுத்தபடியாக பலிபீடம் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆகம விதிகளின்படி அமைக்கப்பட்டுள்ள சிவாலயங்களிலும் வைணவ தலங்களிலும் உள்ள பலிபீடங்கள் நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒன்றாக கருதப்பட்டு போற்றப்படுகின்றன. மனிதர்களாகிய நமக்கு ஆழ்மனதில் கெட்ட குணங்கள் இருக்கும். எவ்வளவுதான் பக்குவப்பட்டு பெரிய மனிதர்களாக இருந்தால் அவர்கள் மனதிற்குள்ளும் போட்டி, பொறாமை, காமம், குரோதம், கோபம், தாபம், சூது, வாது, வஞ்சனை போன்றவைகளில் ஏதாவது ஒன்றிரண்டு கெட்ட குணங்கள் நீக்க முடியாததாக இருக்கும். இப்படிப்பட்ட கெட்ட குணத்தை கருவறையில் இருக்கும் கடவுளிடம் கூற இயலாது. நம் மனதை எந்த ஆபாசமும் இல்லாமல் தெள்ள தெளிவாக ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக வெற்றிடமாக இருந்தால்தான் நம் பக்கம் இறைவன் வருவார். எந்த கெட்ட எண்ணமும் இல்லாத, எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாத மனநிலையில் உள்ளவர்களால் தான் கடவுள் பக்கம் செல்ல முடியும். எனவே நம் மனதில் உள்ள தீய குணங்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும். அதாவது கெட்ட நினைவுகளை பலி கொடுக்க வேண்டும். இது ஆலய வழிபாட்டில் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் நம் மனதில் உள்ள தீய அழுக்குகளை விரட்டும் போது நாம் நல்ல மனிதனாக மாறிவிடுவோம். இத்தகைய அற்புத மாற்றத்தை ஒவ்வொரு பக்தனிடமும் ஏற்படுத்தும் அருமையான இடம்தான் பலிபீடம். இந்த பலிபீடத்தை அமைப்பதற்கு என்று ஒரு விதிகள் உள்ளன. பலிபீடத்தின் உயரம் மூலஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள மூலவரின் பீடத்து உயரத்துக்கு சமமாக இருக்க வேண்டும். பலிபீடத்தை பொதுவாக பத்ரலிங்கம் என்று அழைப்பார்கள். பலிபீடத்தின் அருகில் இருக்கும் நந்தி என்னும் ஆன்மாவில் உள்ள ஆணவ மல்லம் பலிபீடத்தில் தான் ஒதுங்கி இருக்கும். எனவே பலிபீடம் அருகே சென்றவுடன் ஆணவம், மாயை, கண்மம் ஆகிய நமது மும்மலங்களையும் பலியிடுதல் வேண்டும். முதலில் நான் என்ற அகங்காரத்தை பலியிட வேண்டும். பலிபீடம் அருகில் தரையில் விழுந்து வணங்க வேண்டும். பிறகு ஆலயத்தின் கருவறை வடக்கு மேற்கு திசையை பார்த்தபடி இருந்தால் பலிபீடத்தின் இடது பக்கத்திலும், கருவறை கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி இருந்தால் பலிபீடத்தின் வலது பக்கத்திலும் நின்று வணங்க வேண்டும். மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுதோ அல்லது சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கும் பொழுதோ பலிபீடத்தை வழிபடுதல் கூடாது. நம்மிடம் உள்ள காம, குரோத, லோப, மோக, மத, மார்ச்சம் என்னும் 6 கெட்ட குணங்களை பலியிடுவதாக எண்ண வேண்டும். பலிபீடத்தை வழிபட்டு முடித்ததும் நம் மனதில் மேலான எண்ணங்கள் தான் உள்ளன என நினைப்பு உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த நல்ல மனநிலையுடன் கருவறை அருகில் சென்று இறைவனை வழிபடும் பொழுது அருள் நம்மை ஆக்கிரமிக்கும், ஆசீர்வதிக்கும். நன்றி.